అసెంబ్లీలో విజయ్ ప్రభుత్వం బల పరీక్ష నెగ్గింది. టీవీకే ప్రభుత్వానికి మద్దతుగా 144 మంది ఓటు వేయగా సీఎం విజయ్ కు వ్యతిరేకంగా 22 మంది ఓటు వేశారు. దీంతో బల పరీక్షలో నెగ్గినట్టు స్పీకర్ ప్రకటించారు. தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். బల పరీక్షకు సంబంధించి విజయ్ తీర్మానం ప్రవేశపెట్టారు. దీనిపై చర్చ చేపట్టిన అనంతరం స్పీకర్ ఓటింగ్ నిర్వహించారు. ఇది ఆసక్తికరంగా సాగింది. సాధారణ ఓటింగ్ మాదిరిగా కాకుండా ఒక్కో సభ్యుడి పేరు పిలుస్తూ ఎమ్మెల్యేల సమ్మతిని సభాపతి నమోదు చేసుకున్నారు. ఇందులో విజయ్ ప్రభుత్వానికి మద్దతుగా 144 మంది ఎమ్మెల్యేలు ఓటేశారు. 22 మంది సభ్యులు వ్యతిరేకించారు. బల పరీక్ష సమయంలో అసెంబ్లీ నుండి డీఎంకే సభ్యులు వాకౌట్ చేశారు. టీవీకే ప్రభుత్వానికి కాంగ్రెస్, వీసీకే, ఐఓఎంఎల్ పార్టీలు మద్దతిచ్చాయి. అన్నా డిఎంకే రెబల్ ఎమ్మెల్యేలు కూడా సీఎం కు అనుకూలంగా ఓటేశారు. பகுதி 1 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு மு வி கருப்பையா, மாண்புமிகு திரு மு ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர அபிஷேக், மாண்புமிகு திரு ரா ஐயனார், மாண்புமிகு திருமதி சே கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே காமாட்சி, மாண்புமிகு திருமதி அ குழந்தை ராணி, மாண்புமிகு திருமதி வா சத்யபாமா. తమ ప్రభుత్వ ఏర్పాటుకు మద్దతిచ్చిన పార్టీలకు విజయ్ కృతజ్ఞతలు తెలిపారు. తమ ప్రభుత్వం 5 ఏళ్ల పాటు ఉంటుందన్నారు. లౌకిక విధానాన్ని అవలంబిస్తూ పాలన సాగిస్తామని తెలిపారు. గత ప్రభుత్వం అమలు చేసిన సంక్షేమ కార్యక్రమాలు కొనసాగిస్తామన్నారు. మహిళల భద్రతపై ప్రత్యేక దృష్టి సారిస్తామని చెప్పారు. అందరికీ సామాజిక న్యాయం అందిస్తామన్నారు. நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர்.